முக்கிய செய்தி மேகதாது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரான பிறகும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக பேசி வருகிறார் என்றும் அவர் கண்டனம் விடுத்திருக்கிறார். கர்நாடகாவை சேர்ந்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சோமண்ணா நடுநிலை தவறாமல் செயல்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், பாமக நிறுவனர் ராமதாஸ் இது தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய விரிவான விவரங்கள். மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சோமண்ணா அண்மையில் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது மேகதாது அணை சிக்கல் தொடர்பாக மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுவை ஆகிய மாநில அரசுகள் பேச்சு நடத்த வேண்டும் என்றும் அவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே மேகதாது அணை விவகாரத்திற்கு ஒரு தீர்வு காண முடியும் என்று தெரிவித்திருந்தார். இதுதான் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் மேகதாது அணை சிக்கலில் நீதியின் பக்கம் நிற்க வேண்டிய மத்திய அமைச்சர் கர்நாடகத்தின் குரலாக ஒலித்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏதேனும் ஒரு சிக்கல் குறித்து பேச்சு நடத்தினால் தீர்வு ஏற்படும், இது இரு தரப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அது குறித்து பேச்சு நடத்துவதில் எந்த தவறும் இல்லை. தீர்க்க முடியாத சிக்கல்களை கூட பேசி என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக உள்ளது. ஆனால் மேகதாது அணை சிக்கல் அப்படிப்பட்டதல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கர்நாடகத்தை சேர்ந்தவர். பஸ்வராஜ் பொம்மை தலைமையிலான அரசில் கர்நாடக வீட்டு வசதித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த போதே மேகதாது அணைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் என்றெல்லாம் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் நடுநிலையும் நம்பகத்தன்மையும் இழந்து விட்டார் சோமண்ணா என்று குறிப்பிட்டிருக்கிறார். இனியாவது அவர் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான அமைச்சராக செயல்பட வேண்டும். மேகதாது அணை தொடர்பாக பேச்சு நடத்த மத்திய அரசிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பாமகவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மத்திய இணையமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மத்திய இணையமைச்சர் சோமண்ணாவுக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.